காமாட்சி கிராம பஞ்சாயத்து 2023-24 வருட திட்டத்தில் உட்படுத்தி ஐசிடிஎஸ்ஸின் இடுக்கி தலைமையில் பஞ்சாயத்து அளவிலான முதியோர் சங்கமம் நடத்தப்பட்டது. நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். பஞ்சாயத்தில் 60 வயதிற்கு மேலானவர்கள்தான் முதியோர்களில் உட்படுத்தப்பட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 2024 நினைவுபடுத்தல் என்ற பெயரில் தான் நடத்தப்பட்டது. முதிர்ந்த தலைமுறை அவர்களின் அனுபவங்களை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உட்பட உள்ளவைகளில் வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் துவக்கி வைத்தார். ഓരോ ഘട്ടത്തിലും ഉയർന്നു വരുന്ന മാറ്റങ്ങൾക്ക് വിധേയമാകുമ്പോൾ ഈ തലമുറയുടെ വളർച്ചയെ നേരിട്ട് കാണാനും മനസ്സിലാക്കുവാനും ചിന്തിക്കുവാനും സന്തോഷിക്കുവാനും നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും ലഭിക്കുന്ന അവസരമായി ഞാനിതിനെ കാണുകയാണ്. ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കട്ടെ. തീർച്ചയായിട്ടും ഇവരോരോരുത്തരെയും കാണുവാനും ആദരിക്കുവാനും ബഹുമാനിക്കുവാനും കിട്ടുന്ന സന്ദർഭം വലിയ സന്തോഷപ്രദമാണ്. ആ കഴിഞ്ഞകാല അനുഭവങ്ങളുടെ പശ്ചാത്തലത്തിൽ രൂപപ്പെടുത്തിയ മാറ്റങ്ങളാണ് ഇന്ന് നമ്മുടെ സമൂഹത്തിൽ കാണാൻ കഴിയുന്നത്. അതിനുവേണ്ടി പരിശ്രമിച്ച എല്ലാവരെയും ഒരിക്കൽ കൂടി പ്രശംസിച്ചുകൊണ്ട് വളരെയേറെ സന്തോഷം രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് അഭിമാനപൂർവ്വം കാമാക്ഷി പഞ്ചായത്ത് ഇന്നിവിടെ ഓർഗനൈസ് ചെയ്തിരിക്കുന്ന ഓർമ്മച്ചെപ്പ് 2024 വയോജന സംഗമം ഉദ്ഘാടനം ചെയ്തിട്ട് അറിയിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. 90 வயது நிறைவு செய்த முதியோர்களை அமைச்சர் ரோசி அகஸ்டின் ஆதரித்தார். காமாட்சி கிராம பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ரெஜி தலைமை வைத்த நிகழ்ச்சியில் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் சோனி வரவேற்புரையாற்றினார். மாவட்ட சமிதி துணைத் தலைவர் CV வர்கீஸ் முக்கிய உரையாற்றினார். மாவட்ட பஞ்சாயத்து மெம்பர் KG சத்யன், இடுக்கி பிளாக் பஞ்சாயத்து சுகாதாரத்துறை ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன் ரீன்மோல் வர்கீஸ், காமாட்சி பஞ்சாயத்து சுகாதாரத்துறை ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன் ரெனி ரோய் உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ இடுக்கி.